சரவாக்கில் உள்ள பள்ளிகளுக்கு 1250 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான சூரிய சக்தி மின் திட்டத்தை வழங்க லஞ்சம் கேட்டது மற்றும் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜூலை 1 முதல் 3ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு இந்த விசாரணை நடைபெறும் என நீதிபதி டத்தோ நட்சாரின் போக் நோர்டேன் தெரிவித்துள்ளார். முன்னதாக இவ்வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனியை நீக்கக் கோரி ரோஸ்மா தாக்கல் செய்த மனுவை சமீபத்தில் கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக ரோஸ்மாவிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 970 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. தற்போது பிணையில் உள்ள அவர் தண்டனையை ரத்து செய்ய கோரி இந்த மேல்முறையீட்டை மேற்கொண்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.